ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் தோட்டத்தில் வந்து மாமரம் வச்சு 4.5 வருஷம் ஆகுது. 4.5 வருஷத்தில் முதல் காய்ப்பு வந்து நம்ம இப்போ தான் பார்க்குறோம். ஸோ அதை பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கீழே கைக்கிட்டேயே பறிக்கிற மாதிரி வந்து காய்ச்சிருந்தது. இந்த மாங்காவை பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய அளவில் பெருசாலாம் ஆகலை. ஒரு நார்மல் சைஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா பழுத்துருச்சு. அதே மாதிரி பழுத்தா நார்மலாக வந்து மாம்பழம் பழுத்தா ஒரு எல்லோ கலராக வந்து தோல் மாறும் இல்லையா, அந்த மாதிரி இந்த மாங்காய் வந்து மாறவே இல்லை. க்ரீனிஷாக தான் இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உள்ளார வந்து பழுத்திருக்கு. அது எங்களுக்கே தெரியல. நாங்கள் எப்படி கண்டுபிடிச்சோன்னா, அணில் வந்து நிறைய பழத்தை வந்து கடிச்சு கடிச்சு போட்டிருந்தது. வெளியில் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலராகவே இருக்குது பாருங்கள். ஆனால் உள்ளார வந்து பழுத்திருக்கு. ஸோ நாங்கள் அதனால எல்லாத்தையும் கொஞ்சம் பறிச்சிருவோம், ஓரளவுக்கு பெரிய சைஸாக இருக்கிறதெல்லாம் பறிச்சிருவோம்னு சொல்லிட்டு பறிச்சாச்சு. இந்த மாங்காயெல்லாம் பறித்து மருந்தெல்லாம் எதுவுமே போடாமல் இயற்கை முறையில் எப்படி வந்து நம்ம பழுக்க வைக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். மேக்ஸிமம் இருக்கிற எல்லா மாங்காயும் பறித்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் வீட்டில் பக்கெட்டோ இல்லை வந்து அலுமினிய பாத்திரம் ஏதாவது இருக்குது அப்படின்னா, அதில் வந்து நியூஸ் பேப்பரை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த மாங்காயெல்லாம் ஃபுல்லாக அடுக்கிடுங்க. அடுக்கிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பரை போட்டு மேலே மூடிட்டு அது மேலே ஒரு பிளேட்டை போட்டு மூடிடுங்க. ஒரு வாரம் கழித்து அந்த மாம்பழத்துலேருந்து ஸ்மெல் வரும். அப்படி இல்லைன்னா நீங்களே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு வாரம் கழித்து நம்ம மாங்காயை வந்து பழுக்க வச்சுருக்கோம். அது பழமாக இருக்கா அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியாச்சு. ரொம்பவே வந்து ஸ்மெல்லு வெளியிலே வர ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா எல்லா மாங்காயுமே கம்ப்ளீட்டாக பழுத்துருச்சு. உரம் போடாமல் வந்து பூச்சிக்கொல்லி இல்லை வந்து மருந்து எதுவுமே சேர்க்காம இயற்கையாக நம்ம தோட்டத்திலேருந்து காய்ச்ச மாங்காயை நம்ம இயற்கை முறையில் பழுக்க வச்சு இப்போ நம்ம பசங்களுக்கு கொடுக்க போகிறோம். மாம்பழம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ பசங்களுக்கு கொடுக்க ரெடி பண்ணியாச்சு. ஸோ பாருங்கள், நீங்களே பார்க்கும்போதே தெரியும். கலர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டாங்க. இப்போ வந்து மருந்தெல்லாம் அடிக்காமல் மாம்பழம்லாம் கிடைக்கிறது ரொம்ப வந்து ரேராக இருக்குது. ஸோ நம்ம வீட்டில் இது வந்து முதல் காய்ப்பில் நமக்கு கிடைச்ச ரொம்ப பெரிய கிஃப்ட்டு. ரொம்ப ஹாப்பியாக எல்லாருமே டேஸ்ட் பண்ணோம். இந்த வருஷம் காய்ப்பு ரொம்ப கம்மி தான். அடுத்த வருஷம் நிறையா காய்க்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இந்த மாமரம் வச்சுட்டோம். ஆனால் இது என்ன வகையான மாங்காய் இல்லை மாம்பழம்ன்றது எங்களுக்கு தெரியல. வீடியோ பார்க்குறவங்க யாருக்காவது இதோட வகை என்ன அப்படின்னு பேர் தெரிஞ்சுது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. ஃபர்தர் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.